உலகம் முழுவதும் சைவ வைணவ ஆலயங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கு விநாயகப் பெருமானுக்கு ஒரு சந்நிதி நிச்சயம் இருக்கும். முழுமுதற்கடவுளான விநாயகரை வழிபட்ட பின்னே அந்தந்த கோயிலின் மூலவரை வழிபடுவது வழக்கம். அப்படிப்பட்ட விநாயகருக்கு என்று அமைந்திருக்கும் தனித்துவமான ஆலயங்கள் பல நம் நாட்டில் உண்டு. அங்கு மூலவராக விநாயகரே எழுந்தருளியிருப்பார். அப்படிப்பட்ட ஆலயங்களில் பழைமையும் பெருமையும் வாய்ந்த ஆலயம் மணிமூர்த்தீஸ்வரம். திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் பல. வாருங்கள் அவற்றை அறிந்து கொள்வோம். இந்த ஆலயம் 900 வருடங்கள் பழமை வாய்ந்தது. 5 நிலை ராஜகோபுரத்துடன் திகழும் இந்த ஆலயத்தில் நீளம் சுமார் 80 மீட்டர், அகலம் 40 மீட்டர், 3 பிரகாரங்கள், 8 மண்டபங்கள் என பிரமாண்டமாக பரந்து விரிந்து காணப்படுகிறது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமானுக்கு உச்சிஷ்ட கணபதி என்பது திருநாமம். விநாயகருக்குரிய 32 வடிவங்களில் 8வது திருவடிவம் உச்சிஷ்ட கணபதி. தன் தேவியான வல்லபையை தன் இடது தொடையில் அமர வைத்தபடி காட்சி கொடுக்கும் இறைவனின் திருவடிவம் காண்பவர் மனதை கொள்ளை கொள்ளும். முன்பெல்லாம் நெல்லை டவுனில் அமைந்திருக்கும் நெல்லையப்பர் கோயிலில் வழிபாடு நடக்கும்போது அங்குள்ள பிரமாண்ட மணி ஒலிக்கும். அதை கேட்டு இங்கும் மணியோசை எழுப்பி வழிபடும் வழக்கம் இருந்து வந்திருக்கிறது. இதனால் மூர்த்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த ஊர் பின்னர் மணிமூர்த்தீஸ்வரம் என்று வழங்கலாயிற்று. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 1, 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் காலையில் சூரிய பகவான் தன் ஒளிக்கிரணங்களால் விநாயகரை தழுவி வழிபாடு செய்யும் அற்புத திருக்கோல தரிசனம் நடைபெறும். அந்த நேரத்தில் தங்கம் போல் ஜொலிக்கும் கணபதியை தரிசித்து வழிபட சகல துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து தேவியோடு விநாயகப் பெருமான் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை தரிசனம் செய்தால் புத்திர சந்தானம் உண்டாகும் என்கிறார்கள். இங்கு லிங்க ரூபமாக சிவபெருமான், காந்திமதி அம்மன், 16 சோட்ச கணபதிகள், கன்னி மூல கணபதி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன், சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஆகியோருக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. இங்கு கொடி மரத்திற்கு வடபக்கம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் சந்நிதியும் அதற்கு முன்பாக பைரவ தீர்த்தம் உள்ள கிணறும் இருப்பது சிறப்பம்சமாகும். எனவே இங்கு பைரவரை வழிபட மன பயம் நீங்கி செல்வவளம் சேரும் என்கிறார்கள் பக்தர்கள். இந்த ஆலயத்திற்கு ரிஷி தீர்த்தம், சூத்ரபாத தீர்த்தம் என்ற 2 தீர்த்தங்கள் உள்ளன. வன்னிமரம், பனைமரம் ஆகிய 2ம் தல விருட்சங்களாக உள்ளன. பிரார்த்தனை சிறப்பு: விநாயகர் தன் தேவியுடன் இருந்து அருள்பாலிப்பதால் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும், திருமண தடைகள் நீங்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கை. இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியையொட்டி 10 நாட்கள் உற்சவம் நடைபெறுகிறது. இங்கு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். இந்த நாளில் விநாயகரை வந்து வணங்கி வழிபட்டல் சகல செல்வங்களும் சேரும் என்பது நம்பிக்கை. எப்படி செல்வது? திருநெல்வேலி சந்திப்பில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் 6 மற்றும் ஜூலை 7, 2024 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சதுரகிரி உழவாரப்பணி, தூத்துக்குடி சிவ அன்பர்கள் ஆலயத்தில் பழுதடைந்த பழைய தள ஓடுகளை அகற்றிவிட்டு புதிய தள ஓடு பதிக்கும் உழவாரப்பணி நடைபெற்றது. நற்றுணையாவது நமச்சிவாயவே.